ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் வித் சீபா சேனல். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன், அதாவது சிஓஏ எக்ஸாமுக்கான டிப்ஸ் மட்டும்தான் நான் சொல்ல போகிறேன். ஓகே, இதுக்கு எக்ஸாம் டேட் வந்துட்டு நம்மளுக்கு தெரிஞ்சது தான் ஜூன் 14-15. கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு மாதமும் ஃபியூ டேஸ் மட்டும்தான் இருக்குது. ஓகே, இதில் மொத்தமாக நம்மளுக்கு 7 யூனிட் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சது தான். இதுதான் வந்துட்டு, அதாவது இந்த சிலபஸ் தான் நம்மளுக்கு ஃபைனல், சரிங்களா? இதில் 3 யூனிட்டில் வந்துட்டு நம்மளுக்கு தியரி வரும். பேலன்ஸ் இருக்க 4 யூனிட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எப்படி வரும், நம்ம ப்ராக்டிக்கலாக பண்ணுற மாதிரி நம்மளுக்கு இருக்கும், சரிங்களா? என்னென்ன இருக்கும், எம்எஸ் வேர்டு, எம்எஸ் எக்ஸல், இந்த மாதிரி தான் இருக்கும். தியரி அப்படிங்கிறது எதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு யூனிட், சரிங்களா? இந்த இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, 1.1ல் இன்ட்ரடக்ஷன் டு கம்ப்யூட்டர் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த யூனிட்டும் செகண்ட் யூனிட்டும் 7th யூனிட்டும் நம்மளுக்கு வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் தியரியாக இருக்கும், சரிங்களா? செகண்ட் யூனிட்டும் அடுத்து 7th யூனிட், ஃபைனலாக 7th யூனிட் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த மூணுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் தியரியாக இருக்கும். பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா, எம்எஸ் வேர்டு, எம்எஸ் எக்ஸல், ஓப்பன் ஆஃபீஸ், இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு பேலன்ஸ் இருக்க 4 யூனிட்ஸும் இருக்கும், ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த தியரியாக இருக்குது இல்லையா, ஃபஸ்ட் யூனிட், செகண்ட் யூனிட், 7th யூனிட், இதெல்லாமே ஒன்ஸ் ரீட் பண்ணிடுங்க. ரீட் பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி இதுக்கான வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதே ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டு பார்க்குறதுனா பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? அதை பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒன்ஸ் இதை ஃபுல்லாமே ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணிவிட்டு எந்தெந்த இடத்துல இயர் வருது, எந்தெந்த இடத்துல அதாவது அந்த ஒரு விஷயம் இருக்குன்னா அதை எப்போ ஃபவுண்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது இருக்கும். யார் ஃபவுண்ட் பண்ணால் எப்போ ஃபவுண்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது. அப்போ அந்த இயர் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஷார்ட்கட்ஸ் வந்துட்டு தெரிஞ்சிருக்கணும். லினக்ஸில் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கமெண்ட்ஸ் தெரியணும், சரிங்களா? இங்கே லினக்ஸ் இருக்குது. செகண்ட் யூனிட்டில் லாஸ்ட்டில் கொஞ்சமாக நம்மளுக்கு லினக்ஸ் பேஸ் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ லினக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கமெண்ட்ஸ் தெரியணும், சரிங்களா? ஷார்ட்கட்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஷார்ட்கட்ஸ் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு இந்த எம்எஸ் வேர்டு, எம்எஸ் எக்ஸல், இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஷார்ட்கட்ஸ் மேக்ஸிமம் வரும். Ctrl+C அப்படின்னா காப்பி பண்ணுறது, Ctrl+Vனா பேஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸை நீங்கள் ஃபுல்லாகவே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்ரிவேஷன்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்ரிவேஷன்ஸ் அப்படிங்கிறது ரேம், ரோம், இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, இதெல்லாமே நம்ம கம்ப்யூட்டர் பேசிக்லேயே தெரிஞ்ச விஷயந்தான். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ நான் சொன்னதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் 1 மார்க் வந்துட்டு நம்ம கவர் பண்ணிடலாம், ஓகேங்களா? 1 மார்க் நமக்கு ஓரளவுக்கு நம்ம கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா தியரி வந்துட்டு ஈஸி தான். தியரி வந்துட்டு நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் வந்துட்டு படிச்சிட்டிங்க அப்படின்னா, அதாவது 3 யூனிட்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு தியரியாக இருக்குது. அதை ரீட் பண்ணிக்கோங்க. என்ன கான்செப்ட்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணிடுங்க. பேலன்ஸ் இருக்க யூனிட்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த எம்எஸோட எம்எஸ் எக்ஸல்லாம் பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டு என்ன நடக்குது அப்படிங்கிறது, இங்கே என்ன கான்செப்ட் கொடுத்துருக்காங்க, என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் லேப்டாப்பில் ஒர்க் பண்ணி பார்த்துக்கோங்க, சரிங்களா? அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ப்ராக்டிக்கல் எக்ஸாம் அப்போயும் நம்ம வந்துட்டு எந்த ஒரு திணறலும் இல்லாமல் ஓகே இதுதான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? அதனால் ஒன்ஸ் நீங்கள் படிக்கிறது மட்டும் அதோடு விடாமல் லேப்டாப்பில் ஒரு தடவை ஒர்க் பண்ணி பார்த்துக்கோங்க, என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது. ஜஸ்ட் இதில் பேசிக்ஸ் தான் இருக்கும், ரொம்ப நம்மளுக்கு வந்துட்டு கஷ்டமாகலாம் இருக்காது, சரிங்களா? கம்ப்யூட்டர் பற்றி தெரிஞ்சிருக்கு அப்படின்னா நம்மளுக்கு அது ஈஸியாக தான் இருக்கும். ஒருவேளை நீங்கள் உங்களுக்கு வந்துட்டு கம்ப்யூட்டர் பற்றியே தெரியாது அப்படிங்கிறப்போ ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க, அது கொஞ்சம் உங்களுக்கு பெட்டராக இருக்கும், ஓகேங்களா? மொத்தமாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 100 மார்க்ஸ் இருக்கும், சரிங்களா? ப்ராக்டிக்கலும் 100 மார்க்ஸ் இருக்கும். ஸோ ப்ராக்டிக்கலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நம்மளுக்கு என்ன கொஷின்ஸ் கேட்குறாங்களோ நம்ம ஒர்க் பண்ணி காமிக்கணும் ப்ராக்டிக்கலில், சரிங்களா? அந்த சிஸ்டம் இருக்கும், அங்கே கம்ப்யூட்டர்ஸ் இருக்கும் இல்லையா, லேபில் தானே நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஒர்க் பண்ணி காமிச்சிட்டு வைவா அந்த கொஷின்ஸ் கேட்பாங்க, இது எப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்குறப்போ தெளிவாக நிதானமாக சொல்லுங்கள், டென்ஷன் ஆகாமல் சொல்லுங்கள், சரிங்களா? ஸோ ரெக்கார்ட் நோட் நம்ம வந்து சப்மிட் பண்ணிட்டு தான் நம்ம ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கே போவோம், சரிங்களா? இந்த சிஓஏ மெட்டீரியலுக்கான லிங்க்கு பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், சரிங்களா? ஸோ அதை நம்ம அங்கே டேரெக்டாக ஒரு வெப்சைட்டுக்கு போகும், அங்கே போய் நம்ம இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்ம இதை லேர்ன் பண்ணிக்கலாம். எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் இப்போ நான் சொல்லிடுறேன், சரிங்களா? ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி போனீங்கன்னா நம்மளுக்கு இந்த வெப்சைட்டில் மெட்டீரியல் வந்துட்டு இருக்கும், சரிங்களா? இதை நீங்கள் வந்துட்டு மொபைல்லையே படிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதனால் இந்த மெட்டீரியலை நீங்கள் டவுன்லோட் பண்ணி லேப்டாப்பில் ஏற்றிட்டு நீங்கள் அதிலேருந்து படிங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மொபைலில் படிக்கிறப்போ உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், ஏன்னா நம்ம மைனூட்டாக பார்க்குற மாதிரி இருக்கனால. இது எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ரைட் சைடில் இந்த ஏரோ மார்க் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா டவுன்லோடு அப்படின்னு கீழே நம்மளுக்கு ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, அதை கிளிக் பண்ணி
டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் வந்துட்டு சிம்பிளாக டிப்ஸ் மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னா மறக்காமல் அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு அடுத்த பதிவுகளில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.